வெல்கம் டு அப்துல் மஜீத் சேனல். இன்றைக்கு வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் ஒன்று தான் பார்க்க போகிறோம். அதாவது கிமு 2000 வருஷத்துக்கு முற்பட்ட காலங்களில் உருவானதும் இல்லாமல் இன்றைக்கு வரைக்கும் வற்றமா பாலைவனம் பூமியில் நன்கொடியாக இருந்துட்டு வர ஜம்சம் தண்ணியோட வரலாறு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ரைட், ஓகே, வாங்க வீடியோக்கு போகலாம். இந்த ஜம்சம் சொல்லப்பட்ட நீரூற்றுடைய வரலாற்றை தெரிஞ்சு கொள்றதுக்காக இப்ராஹிம் நபி என்று சொல்லப்பட்ட நபி தூதருடைய வரலாற்றை தெரிஞ்சு கொள்ளணும். ஒரு உதாரணத்துக்கு டிரைவிங் பழகுறாங்க. லைசன்ஸ் எடுத்து கொள்றதுக்கு டெஸ்ட் டிரைவிங் பண்ணுறே போல தான் இப்ராஹிம் என்று சொல்லப்பட்ட நபியை அல்லாஹ் 3 சோதனையில கொண்டு சோதிக்கிறான். இப்ராஹிம் நபியுடைய இறை நம்பிக்கையை சோதிக்கிறதுக்காக இப்ராஹிம் நபி வழங்கப்பட்ட 3 சோதனையில 3வது சோதனை தான் ஜம்சம் தண்ணி வளராறு அமையுது. முதல் 2 சோதனையில கடந்து வந்த இப்ராஹிம் நபிக்கு வழங்கப்பட்ட 3வது சோதனை என்னன்னா, திருமணம் பண்ணி குழந்தை பாக்கியம் இல்லாதவங்கள இருக்கிறாங்க. அன்னளவா ஏரா குறைவா 70 வயசுல தான் இஸ்மாயில் என்ற ஒரு குழந்தை பிறந்தது. தாம் என்று பெற்ற குழந்தையும் தந்த மனைவியும் நடுப்பாலைவனத்தில் இழுத்துட்டு வரும்படி அல்லாஹ் கிட்ட இருந்த ஒரு கட்டளை வருது. இந்த கட்டளை தான் இப்ராஹிம் நபிக்கு வழங்கப்பட்ட 3வது கட்டளையா அமையுது. ஸோ இந்த காரணத்துக்காக அவருடைய குழந்தை இஸ்மாயிலையும் அவருடைய மனைவியும் நடுப்பாலைவனத்தில் தனியாக விட்டுட்டு வராங்க. அதுக்கு அவருடைய மனைவி காரணம் கேட்டபோது எந்த பதிலையும் சொல்லாம போறாரு. 2வது முறையும் கேட்ட நேரம் அதுக்கு எந்த பதிலையும் சொல்லாம போறாரு. 3வது முறையும் அவங்க மனைவி கேட்குறாங்க, இது அல்லாத கட்டளையான்னு. அதுக்கு பின்னால ஆம் என்று சொன்னபடியே அவர் திரும்பி பார்க்காம பதில் சொல்லிட்டு போறாரு. இந்த கட்டத்துக்கு பிறகுதான் ஜம்சம் தண்ணியுடைய வரலாறா உருவாகுது. இப்ராஹிம் நபி விட்டுட்டு போன ஒரு சில மணித்தியாலும் பிறகு பசியிலையும் தாக்கத்திலையும் தந்த குழந்தை இஸ்மாயிலும் மனைவியும் கஷ்டப்பட்டாங்க. குழந்தையுடைய கதறல் சத்தத்தை சகிக்க முடியாதால இப்ராஹிம் நபியுடைய மனைவி பக்கத்துல ஏதாவது வீடுகள் அல்லது யாராவது அந்த வழியால் போறாங்களான்னு பார்த்தபடியும் சஃபா மருவா என்று சொல்லப்பட்ட இந்த 2 மலைகள் இடையிலையும் 7 தடவை தண்ணீர் தேடி ஓடுறாங்க. ஸோ அந்த நினைவுபடுத்துறதுக்காக ஹஜ் யாத்திரையில 7 தடவை 2 மலைகளுக்கு இடையில தொங்கோட்டம் ஓடுவாங்க. இப்படிப்பட்ட ஒரு கஷ்டமான சூழ்நிலையில அந்த குழந்தை கதறி அழுந்தபடியே தரையில தந்த காலை அடிச்சு கொண்டு இருக்கிற நேரம் அந்த குழந்தையுடைய மூலங்கால் கிட்ட இருந்து தான் அந்த தண்ணீர் உருவாகுது. தண்ணியை தேடி போன மனைவி வந்து பார்த்த நேரம் தண்ணீர் வடிஞ்ச மாதிரி பள்ளத்தை நோக்கி போயிட்டு கொண்டு இருந்ததை பாக்குறாங்க. ஸோ அந்த தண்ணியை எடுத்து கொள்றதுக்காக ஜம்சம் சொல்லி கொண்டு சின்னதா ஒரு அணை கட்டுறாங்க. இதுதான் ஜம்சம் தண்ணியுடைய வரலாறு அமையுது. ஜம்சம் என்று சொல்லப்படுற வார்த்தை நில்னு குறிக்கிறாங்க. கௌபால இருந்து 21 மீட்டர் அடி ஆழத்துல தான் இந்த ஜம்சம் நீர் ஊற்று உருவாகி இருக்கு. அது மட்டும் இல்லாம நாங்க வளமையா குடிக்கிற தண்ணீர நிறத்தையும் சுவையை விட அதிக தூய்மையான சுவையும் இருக்கும். இதுல ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் என்னன்னா, இந்த கிணறு கிட்டத்தட்ட ஒரு செகண்டுக்கு குறைஞ்சபட்சம் 11 லிட்டரும் ஒரு செகண்டுக்கு 18.5 லிட்டரும் தூய்மையா நீர் வடிஞ்சும். அது மட்டும் இல்லாம அந்த தண்ணியை டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்காக கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 4,50,000 லிட்டர் எடுக்கிறதோட அதுவும் அஜ்கால பகுதியில 7 லட்சம் லிட்டர் எடுக்கப்படும். ஜம்சம் தண்ணியை பத்தி இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்றா, சாதாரண தண்ணி வந்து 12 ஹவுஸுக்கு மேல இருக்கிற நேரம் பாக்டீரியாவுடைய தாக்கத்துக்கு உள்ளாகும். கோடிக்கணக்கான மக்கள் வந்துட்டு போற இடம்னால இந்த தண்ணீரை ஒரு நாளைக்கு 1000 சாம்பிளுக்கு மேல எடுத்து டெஸ்ட் பண்ணுறாங்களாம். அப்படி இருந்தும் கூட இந்த தண்ணியுடைய பியூரிட்டி சுவையும் மாறினதே இல்லைன்னு டெஸ்ட் லப்பால இருந்து தெரிவிச்சுக்கிறாங்க. இது எல்லாத்துக்கும் விட நான் விகப்பா பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னா, கிறிஸ்துக்கு முன் 2000 வருஷத்துக்கு முற்பட்ட காலங்கள்ல உருவான இந்த கிணறு இன்றைக்கு வரைக்கும் கோடான கோடி பேர் வந்து போயும் கோடான கோடி பேர் வந்து போயும் அத்தனை பேரும் தண்ணியை உபயோகப்படுத்தி சவுதி அரேபியா கவர்மெண்ட் வந்து இவ்வளவு பெரிய வாட்டர் ப்ராஜெக்டை நாடு முழுக்கையும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியும் வந்துட்டு போன அத்தனை பேரும் தான் உடைய நாட்டுக்கு இந்த தண்ணியை எடுத்தும் போயும் அவங்க நாட்டுக்கு கொண்டு போயும் கூட பாலைவனத்துல பெட்ரோல் பூமியில இப்படி ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்கிறது என்று சொன்னா, இது வந்து எப்படின்னு சொன்னா இது வந்து ஒரு மிகப்பெரிய விகப்பான ஒரு விஷயமா இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண கட்டாயமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.